தமிழ் கடவுள் முருகனுக்கு அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோயில் மதுரையில் இருப்பது போல அழகர் மலையிலும் பழமுதிர்ச்சோலை என்ற மற்றொரு படை வீடு உள்ளது. அழகர் மலையில் இருக்கும் முருகனை பார்க்க வேண்டுமென்றே மலையேறி இக்கோயிலுக்கு வருபவர்கள் பல பேர். மேகத்தை முட்டும் அளவிற்கு உயர்ந்த மலைகள், அடர்ந்த காடுகள் என இயற்கை சுற்றுச்சூழல் நிறைந்த பசுமையான பகுதிதான் மதுரை அழகர் மலை. இந்த கோயிலுக்கு செல்லும் வழியிலேயே ஒரு நாவல் மரம் ஒன்று உள்ளது. இந்த நாவல் மரத்திற்கு என ஒரு புராண கதை ஒன்றும் உள்ளது. ஔவையாருக்கு சுட்டப்பழம் கொடுத்த முருகனின் கதைதான் அது. ஔவைக்கு முருகன் நாவல் பழம் அளித்த மரம்தான் இந்த மரம் என்று கூறப்படுகின்றது. தற்பொழுது இம்மரத்தை சுற்றி சிறிய வேலி ஒன்று அமைத்து அப்பகுதியில் விநாயகர் சிலை ஒன்று வைத்து சிறிய கோயிலாக உள்ளது. ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் மரம் மற்றும் விநாயகர் சிலையும் ஒரு சிறிய தகர போர்டில் இந்த மரத்தை பற்றி எழுதியிருந்த நிலையில் தற்பொழுது கோயிலின் சார்பாக ஒரு பெரிய பலகையில் முருகனின் இத்திருவிளையாடல் பற்றியும் மற்றும் அதனுடைய பாடல் வரிகளும் எழுதியுள்ளனர். இதனை இப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் என அனைவருமே பார்த்துவிட்டு செல்கின்றனர். ஔவைக்கு முருகன் காட்சியளித்த இடமாகவும் மதுரை அழகர் மலை சிறந்து விளங்குவதினால் நீங்களும் இப்பகுதிக்கு செல்லும் பொழுது முருகன் அமர்ந்து காட்சியளித்த இந்த அதிசய மரத்தை கண்டிப்பாக பார்த்து வாருங்கள்.